வங்கி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கு வணக்கம். இப்போ ஸ்டேட் பேங்க், அதாவது பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் அடுத்தபடி ஸ்டேட் பேங்க் தான் முக்கியமான ஒரு வங்கி. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 வேக்கண்ட். லாஸ்ட் டைம் 540 கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. 1:3ங்கிற ரேஷியோவில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது நார்மலாக நம்ம படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. செகண்ட் சான்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா எஸ்பிஐ பிஓ பாஸ் பண்ண நடப்பாங்க. ஒரு 1500ங்கிறது ஒரு நல்ல போஸ்ட்டு, சேலரியுமே ஹை, நல்ல சேலரி. இந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு விட்றாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்டேஜஸ் சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸு, அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸு, அப்புறம் ஜிஇ, ஜிடி 3 ஸ்டேஜஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் பேங்க் பிஓலாம் நாங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 96 சொல்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் பேங்க் பிஓங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஒரு டிக்னிட்டியுமே இருக்கும். ஆனால் இப்போ சாதாரணமாக இவங்க சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் சாதாரணமாக பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்களும் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் போடலாம். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் ஃபைனல் இயர் இப்போ டிகிரி எழுதி முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, எழுதி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் பிஓங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கலாம் கிடையாது. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோவாக தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துருவோம். ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும், மெயின்ஸ்க்கு என்ன படிக்கணும், ஜிஇக்கு என்ன படிக்கணும், சைக்காலஜிக்கு என்ன, சைக்கமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும், ஜிடிக்கு என்ன படிக்கணும், லாஸ்ட் இயர் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1500 வேக்கண்ட். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து × 3 வந்து இருந்த மாதிரி இருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா இந்த மும்பை மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா 21 லட்சம், கிட்டத்தட்ட 22 லட்சம். இந்த 22 ஒரு 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுருங்களேன், நீங்கள் குறைஞ்சபட்சம் நமக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். 1.25 லட்சம் கிட்ட வரும். சேலரி ஹெவி சேலரி, நல்லா உட்காந்து படிக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்தது இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்டை வந்து கூட்டியிருக்காங்க. ஏன்னா பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் டேட் வந்து நமக்கு வந்து 18 ஜூனு, லாஸ்ட் டேட் வந்து 8 ஜூலை. வேகமாக வச்சுருவாங்க. ப்ரிலிம்ஸு மெயின்ஸு வேகமாக போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டேட்டெல்லாம் பார்க்காம உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இல்லை அப்ளிகேஷன் ஃபீ வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 750, எஸ்சி எஸ்டி பெஞ்சுமா இந்த டிசபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா ஃபீஸ் கிடையாது. முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. வேக்கன்சி என்ன சொன்னேன், 2025 541 இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1500 இருக்குது. இப்போ இதுலேருந்து இது கம்பேர் பண்ணும்போது என்னது 3 மடங்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு முக்கியமானது. ஒரு வேக்கன்சியாக பார்க்கும்போது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 588 இருக்குது, ஓபிசிக்கு 390. இந்த ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்க அன்ரிசர்வும் சேர்த்து எழுதும்போது ஏஜ் ஃபாராமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த 2 சேர்ந்து கிடைக்கும். எஸ்சியில் 234 கிடைக்குன்னா அன்ரிசர்வும் அவங்கள சேர்த்துக்கலாம். எஸ்டியில் 144 இருக்குன்னா அன்ரிசர்வும் அவங்களை சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே அன்ரிசர்வ் நம்ம சேர்த்துக்கலாம். ஏஜ் மட்டும் தான் இல்லை முக்கியமானது. ஏஜ் ஃபேக்டர் மட்டும் பார்க்கணும். 1500 வேக்கண்ட்டு. அடுத்தது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 1500. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 541 தான். அதுக்கு முந்தின வருஷம் 600 தான். அதுக்கு முந்தின வருஷம் 2000 இருந்துச்சு. அதுக்கு முன்னோட கடைசி 2 வருஷத்தை கம்பேர் பண்ணால் இந்த தடவை வேக்கன்சி என்னதான் இருக்குது, அதிகமாக இருக்குது. அதுலேயும் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு எல்லாமே வேக்கன்சி வந்து நல்ல வேக்கன்சி, விட்டுறக்கூடாது. ஏன்னா வேக்கன்சி அட்டம்ப்ட் கூட, எப்போவுமே வேக்கன்சி கூட இருக்கும்போது ஈஸியாக பேங்க்கு என்ட்ரி கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம இதில் என்ன போயிட்டுருக்குன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளாஸு காலையிலேயே போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது. அடுத்தது சூப்பர் பேஜ் போயிட்டுருக்குது. ஏன்னா டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்டே இருக்குது. இது போல் லேப்லேயும் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு உள்ள கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து கிளாஸ் வந்து 28ஆம் தேதி வந்து கிளாஸ் ஓப்பனிங் கிளாஸ் இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக ஈவினிங் கிளாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பனிங் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அட்டம்ப்ட்னு பார்க்கும்போது அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ்க்கு அட்டம்ப்ட் 6 ஆக்கியிருக்காங்க, ஓபிசிக்கு 9 அட்டம்ப்ட் ஆக்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவைனாலும் ஏஜ் முடிகிற வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். வேக்கன்சி ஏற்கனவே பார்த்த வேக்கன்சி தான், 1500 வேக்கண்ட்டு. அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டுங்கிறது பார்க்கும்போது 21 to 30 வரை எழுதலாம். இதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தால், இப்போ நீங்கள் வந்து பிசி, டிஎன்சி, எம்பிசியாக இருந்தால் ஓபிசி சீட் எடுக்கணும். ஓபிசிங்கிறது நமக்கு என்ன கிரிமி லேயரில், நான் கிரிமி லேயரில் எடுக்கிறோம். இதில் வந்து 30+3 33 எடுக்கிறோம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நமக்கு வந்து 30+5. டிசபிள் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 30+10 அதுதான் இதில் கொடுக்குறாங்க. அந்த ஏஜ் எதுலேருந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2/4/96க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 1/4/2005க்கு முன்னுக்கூட்டி பிறந்திருக்கணும்.
ஏஜ். இப்போ இது ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 93, ஏன்னா 2-4-93 குட்டி பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா 2-4-91 பிறந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா ஏஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி தான் இவன் தான் கொடுக்குறான். ஓபிசி கேட்டகரினா +3, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5. இப்போ நமக்கு வந்து டிசபிள் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10, அதில் ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம் எக்ஸ்டென்ஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். அப்போ வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்கு. இது ஒன்லி ஸ்க்ரீன். இதை வந்து கட் ஆஃபில் நமக்கு சேர்க்க மாட்டாங்க. செப்பரேட் டைம், ஏன்னா செப்பரேட் டைம் பார்க்கும்போது இங்கிலீஷ்க்கு வந்து 40 கொஸ்டின்ஸு 20 நிமிஷம் தான், ஆப்டிடியூடுக்கு 30 கொஸ்டின் 20 நிமிஷம் தான், ரீசனிங்க்கு 30 கொஸ்டின் 20 நிமிஷம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour டைமு. ஆனால் ஓவரால் கட் ஆஃப் தான் பார்ப்பாங்க ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். அப்போ 2வது பேட்டர்ன் வந்து phase 2, இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 200 மார்க் அப்ஜெக்டிவ் டைப்பு, 30 மார்க் வந்து டிஸ்கிரிப்டிவ். 30 மார்க் என்னது டிஸ்கிரிப்டிவ். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னா டிஸ்கிரிப்டிவ் சேர்த்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. மெயின்ஸ் எழுதுறீங்க, மெயின்ஸ் எழுதி முடித்தோடனே உங்களுக்கு ஜிஇ, ஜிடி அப் டு அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அப்படியே நம்ம ராஜா சார் அப்படியே இழுத்து உங்களுக்கு கொண்டு போயிடுவார். ஏன்னா அதனால் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் பற்றி பயப்படக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன வருது அது மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், அது முடிஞ்சோடனே அடுத்தப்பறம் என்ன வருது, மெயின்ஸ் வருது. மெயின்ஸ் வந்தோடனே நமக்கு என்ன வருது, சைக்கோமெட்ரிக்கு, ஜிஇ எக்ஸாமு, ஜிடி எக்ஸாம், அதுக்கு நம்ம தயாராகிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு 3 hours 4 செக்ஷன் இருக்குது, 200 மார்க். அதில் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ரீசனிங், ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா ரீசனிங்கில் உள்ளது தான். ரீசனிங் தான் 40 கொஸ்டின், இல்லை நமக்கு 1.5 மார்க் வச்சாங்கன்னா 60 மார்க். மார்க்கு கூட பார்க்க வேண்டாம், கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு, வெயிட்டேஜ் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து 30 கொஸ்டின் 2 மார்க் வச்சு 60 மார்க். ஜென்ரல் அவேர்னஸில் எக்கனாமிக் பேங்கிங் நாலேஜில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வச்சு 60. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 0.5 தான் மெயின்ஸு. இதுதான் முக்கியம். 170 கொஸ்டினாக இருந்தாலும் 200 மார்க் இருக்குது, 3 hours. இதில் வந்து செக்ஷன் டைமிங் கொடுத்துருக்காங்க, அப்போது செக்ஷனல் மார்க் உண்டு. இப்போ வந்து அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸு 10 தான் 30 மார்க் எழுதுகிறோம். இப்போ வந்து இதில் 3 செக்ஷனில் என்ன பண்ணால் ஒரு இமெயில் அனுப்புகிற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு இமெயில் அனுப்பணும். சிச்சுவேஷன் அனலைசிஸ் 2 கொடுத்து அதில் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். அடுத்தது ப்ரீசியஸ் ரைட்டிங் இல்லை ரிப்போர்ட் ரைட்டிங்கில் 2 கொடுத்து 1 எழுத போகிறாங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் தான் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இங்கே தான் வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். இது வந்து மெயின்ஸ் பாஸ் பண்ணவரும் ஃபைனல் செலெக்ஷன். இதிலேருந்து பார்க்கும்போது phase 2 கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா குரூப் எக்ஸசைஸ் ஜிஇ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, ஜிடி வச்சு இன்டர்வியூ வச்சு இது பண்ணுறாங்க. இப்போ மேக்ஸிமம் மார்க் நீங்கள் இப்போ எழுதுறது மெயின்ஸ் எவ்வளோ எழுதிருக்கீங்கன்னா 230 மார்க் எழுதிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் எக்ஸசைஸும் இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு நடக்குது. இப்போ நமக்கு இந்த 230 மார்க் என்ன செய்யணும்னா 75 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த குரூப் எக்ஸசைஸும் இன்டர்வியூவும் சேர்த்து நமக்கு வந்து 50 வந்து 25 கன்வெர்ட் பண்ணி 100 மார்க்காக கன்சிடர் பண்ணிடுவாங்க. இதான் அந்த மார்க்குடைய ஃபைனல் செலெக்ஷன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லாஸ்ட் இயர் நடந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் பாருங்கள். SPPOவில் நடந்த கட் ஆஃப், அந்த 100 கொஸ்டினுக்கு என்னென்ன கட் ஆஃப்னா ஜென்ரலுக்கு 66.75, ஓபிசிக்கு 65.50, இடபிள்யூஎஸ்க்கு 64.50, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 59.25, எஸ்டிக்கு வந்து என்னங்கன்னா 51.50, இப்போ டிசபிள் அதில் உள்ளவங்களுக்கு கேட்டகரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதான் அந்த இப்போ லாஸ்ட் இயர் நடந்த கட் ஆஃப். இப்போ லாஸ்ட் இயர் நடந்த கட் ஆஃப்னு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கும்போது கடந்த ஒரு 5 வருஷத்துடைய கட் ஆஃபும் இதில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா 5 வருஷம் கட் ஆஃப் பார்க்கும்போது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 2021 63 இருந்திருக்கு, 59 இருந்திருக்கு, 59 இருந்திருக்கு, அடுத்து 61 இருந்திருக்கு, 66 இருந்திருக்கு. இதை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கணும். உங்கள் கேட்டகரிக்குள்ள கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கட் ஆஃப். ஏன்னா மெயின்ஸ் கட் ஆஃப் பாருங்க, ஜென்ரலுக்கு 75, ஓபிசிக்கு 69.5, இடபிள்யூஎஸ் 75, 62.75 ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, எஸ்டிக்கு வந்து 62.51. இது லாஸ்ட் இயர் நடந்த கட் ஆஃப். ஏன்னா அதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போடுறாங்கன்னு பார்த்தோன்னா 75 25 மாற்றி ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 46.79, அப்போ வந்து 50% தான். ஓபிசிக்கு 41.84,
இடபிள்யூஎஸ் 41.16, ஷெட்யூல் காஸ்ட் 37.84, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 31.55. இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். சைக்கோமெட்ரிக்னா நான் என்னங்கிறது உங்களுக்கு பிடிஎஃப்ல காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மார்க் வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா 20-30 மார்க்காக பிரித்து மொத்தம் 50 மார்க்குக்கு என்ன கேட்பாங்கன்னா ஜிஇ ஜிடி. இப்போ இந்த இதில் வந்து இப்போ நடந்த 8/6/2002 12 மணி PM ஸ்லாட்டில் கேட்ட ஜிடி என்ன, ஜிஇ என்ன. ஃபஸ்ட்டு ஜிடினா குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன். இதுக்கு 100% எதை வச்சு கேட்பாங்க கேட்டிங்கன்னா நமக்கு பேப்பர் ரீடிங் வச்சு தான் கேட்பாங்க. பேப்பர் ரீடிங் தான். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு என்விரான்மெண்டல் இஷ்யூ வந்து அந்த மாதம் வந்து பயங்கரமாக வந்துடுது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதனால் இந்தியாவுடைய அஃபெக்ட் எப்படி ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து அந்த டைமிங்கை பொறுத்துருக்கு. அப்போ அந்த டைமிங்கில் நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 டாபிக் தந்துடுவோம். அந்த டாபிக் விட்டு போன தடவை ஸ்கிப் ஆகவே இல்லை. இங்கேயே ஜிடிபி பழகி கொடுத்துருவோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஜிஇ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷன் கொஸ்டின் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாயிண்ட்டை சொல்கிறீங்கன்னு கேட்பான். அப்போ இதில் என்ன கொடுக்காம பாருங்க, ஜிஇ வந்து குரூப் எக்ஸசைஸ். அதில் என்ன கொடுக்குறா, யூ ஆர் ஒர்க்கிங் இன் எம்என்சி ஃபுல் டைம் ஜாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் ப்ரிப்பரிங் எ சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஒரு கம்பெனியில் ஃபுல் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுபோல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. இதுக்கு நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் சொல்லணும். இதுதான் ஜிஇ. அப்போ ஜிஇ என்ன ஜிடி என்ன நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜிஇ ஜிடி முடிஞ்சோடனே நமக்கு என்ன இருக்குன்னா இன்டர்வியூ இருக்கும். அப்போ வந்து இந்த ஜிஇ ஜிடிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 20 மார்க்கும், இன்டர்வியூக்கு என்ன கேட்டிங்கன்னா 30 மார்க்கும். இதை 50ன்னு வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அதை 25 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 25 கன்வெர்ட் பண்ண இதுவுமே மெயின் ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல 9/6/25 8 AM பார்த்தீங்கன்னா ஜிடி என்ன கேட்டிருக்காம பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் வார் ஆன் குளோபல் எக்கனாமி. ஏன்னா அப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கும். இப்போ என்ன போகுதுன்னா நமக்கு இஸ்ரேல் ஈரான் வார் போயிட்டு இருக்கு. ஜி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, என்ன கொடுக்காம பாருங்க, ஒரு கொலிக் ஹூ ஹாஸ் பின் ப்ரொமோட்டட் பட் ஹாஸ் லெஸ் எஜுகேஷன் தேன் யூ. உங்களை விட உங்கள் கொலிக்கு வந்து கல்வி அறிவில் கம்மியாக இருக்காங்க, ஆனால் ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, டீல் பண்ணுவீங்க, ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லாட்டில் கேட்டவங்களுக்கு ஜிடியில் கஸ்டமர் சர்வீஸும் பப்ளிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. குரூப் எக்ஸசைஸில் என்ன கேட்க பாருங்க, எ கெஸ்ட் இன் யுவர் ஹோட்டல் இன் கம்ப்ளைனிங் டு யூ. ஒரு ஹோட்டலில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு கெஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அபவுட் த லவுட் நாய்ஸ் இன் திஸ் ரூம் டு டூ சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நியர்பை பிளேஸ். ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க, அந்த லவுடு நாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்காங்க. இதுக்கு ஒரு 8 பாயிண்ட் சொல்கிறோம். இல்லை ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். பிறகு இன்டர்வியூ. இப்போ நம்ம இதை பார்த்தது வந்து ஒரு 20 மார்க்குக்கு. இன்டர்வியூ தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 30 மார்க்குக்கு ப்ளே பண்ணக்கூடியது. இப்போ இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் போயிருக்காங்க, மீனிங் ஆஃப் நேம். அவங்க நேம் வந்து இப்போ ராதாகிருஷ்ணன் இருக்கலாம், வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்கலாம், அந்த மாதிரி மீனிங் ஆஃப் நேம். அப்புறம் அபோவ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூரை பற்றி கேட்டிருக்காங்க. திருப்பூர் வந்து டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட் நடக்கிறதுனால டாலருடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஒய் கால் டாலர் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மச் ரெவன்யூ இட் மேக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு கேட்காங்க. பாப்புலேஷன் ஆஃப் திருப்பூர் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிகிரி அக்ரி முடிச்சிருக்காரு, அந்த 4 வருஷம் அக்ரியில் என்னெல்லாம் படிச்சின்னு கேட்டிருக்காங்க. பிறகு ஏர் கேப் வந்து அவருக்கு இருக்குது, அது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறகு வந்து அக்ரினால ப்ரிசிஷன் ஃபார்மிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இரிகேஷன் டைப் அண்ட் யூஸ்டு ஃபார் விச் கிராஃப்ட்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பங்களாதேஷ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் டேரிஃப் போட்டனால பங்களாதேஷ்க்கு டேரிஃப் கம்மியாக போட்டாங்க. அப்போ அதனுடைய எஃபெக்டை பற்றி கேட்டிருக்காங்க. லோன் அவைலபிள் ஃபார் எக்ஸ்போர்ட், என்னென்ன எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன லோன்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு இன் ஜிடிபி விச் செக்டர் கான்ட்ரிபியூட் மோர்னு கேட்டிருக்காங்க, எந்த செக்டர் அதிகம்னு கேட்டிருக்காங்க. விச் கண்ட்ரி நவுன் ஃபார் ப்ரிசிசிங் ஃபார்மிங் டெக்னாலஜி யார் கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இம்பாக்ட் ஆஃப் ட்ரம்ப் டேரிஃப் ஆன் அதர் கண்ட்ரிஸ் ஒய் இன்க்ரீஸ்ட், அதை வச்சு ட்ரம்பை பற்றி கேட்டிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த ஆளுக்கு இன்டர்வியூ கேட்டால் மீனிங் ஆஃப் நேம் ரிப்பீட் ஆகுது பாருங்க. அபவுட் மதுரை டெம்பிள் சிட்டி, அவருக்கு திருப்பூர் கேட்ட மாதிரி மதுரை கேட்க. மீனாட்சி அம்மன் டெம்பிளை பற்றி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃபுட் டெக்னாலஜின்னு கேட்டிருக்காங்க. கிரெடிட் கார்டு என்ன கேட்டாங்க. ஹையஸ்ட் இஷ்யூர் ஆஃப் கிரெடிட் கார்டு யாருங்க. ஹாபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெகுலேட்டரி பாடிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அபவுட் டிகிரி பற்றி கேட்டிருக்காங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி கேட்டிருக்காங்க. சிஆர்ஆர் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்.
ஏன்னா இப்போ இது போக நம்ம என்னென்னா சைக்கோமெட்ரிக்கு வந்து பார்த்துக்கிடணும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 200 மார்க் மெயின்ஸு, ஜிடிஜிங்கிறது ஒரு 20 மார்க்கு, இன்டர்வியூ ஒரு 30 மார்க்கு, இந்த 250 100 கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்னென்னா ஃபைனல் ரிசல்ட் நினைச்சாங்க டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான ஓப்பனிங் கிளாஸ் தான் நமக்கு என்ன 28ஆம் தேதி எல்லா சென்டர்லையுமே ஆரம்பிக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணி இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் பேஜ் நல்லா அட்டன் பண்ணணும், டெஸ்ட் பேஜ் நல்லா போட்டுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேங்க் எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் எக்ஸாமுக்கு தேவை ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸ்பீடாகவும் இருக்கணும், அக்யூரசி இருக்கணும். நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/4 நெகட்டிவ் மார்க். இந்த ஸ்பீடுங்கிறது எதை சொல்லிக் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். அப்போ ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லும்போது வாசிக்காமல் ஸ்கிப் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஆன்சர் போடுற மாதிரி இருக்கணும். நம்ம போடுறத அக்யூரசி மெயின்டைன் பண்ணாவே பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரி ஒன்லி குவாலிஃபை, அதுக்கப்புறம் ஜிடிஜிங்கிறது 20 மார்க்கு, அடுத்து இன்டர்வியூங்கிறது என்ன கேட்டிங்கன்னா 30 மார்க்கு, கடைசியில் ஓவராலாக 100 மார்க்கு வச்சு நமக்கு ஃபைனலாக கொடுக்க போகிறாங்க. இல்லை சைக்கோமெட்ரிக் என்று போனதில் பயங்கரமாக பயந்துட்டாங்க. அதுவுமே ப்ராக்டிஸ் தான். இது என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்களா அல்ல டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, அப்புறம் அக்ரி ஸ்ட்ராங்லி அல்லது டூ நாட் அக்ரி அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் டிஸ்அக்ரி ஸ்ட்ராங்லி, இந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணிடுவாங்க. ஒரு சைக்காலஜி கொஸ்டின் மாதிரி கேட்குது, அதான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு அர்த்தம். அப்போ ஐ would not normally expect to be a part of the important decision making process. அதை நார்மலாக பார்க்கும்போது ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன், எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி தோஸ் குவாலிஃபைட் இன் சப்ஜெக்ட் ஏரியா சுட் கான்ட்ரிபியூட் டிபேட். இந்த டிபேட் வந்து வாக்குவாதத்துலலாம் இறங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் அதை சப்ஜெக்டில் குவாலிஃபை இருந்தால் தான் அந்த மாதிரி அந்த அரசியல் விவகாரம்லாம் பேசுகிறவங்களா சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் அதில் இறங்கணும், இல்லைன்னா இறங்கக்கூடாதுங்காங்க. இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை ஸ்ட்ராங்லி அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, டூ நாட் அக்ரி பண்ணுறீங்களா, இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். நம்ம ப்ராக்டிஸில் கொடுத்துடலாம். போனதில் இதுலேயே நமக்கு வந்து ஒரு 5 டெஸ்ட் வச்சோம் நம்ம கிளாஸில், இல்லை 2வது டெஸ்ட்டை மட்டும் பார்த்துட்ருக்கோம். இது குவாலிஃபை இல்லை. அடுத்து when the information is incomplete a decision is best defer. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னா அதை கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். ஒரு கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும் கொடுக்கணுங்கிற மாதிரி. இதையும் அதே மாதிரி அக்ரி பண்ணுறீங்களா டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு இதுதான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு. இதை நினச்சி நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், திரும்பியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்னை மட்டும் பார்க்குறோம். பேட்டர்ன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் என்ன 100 கொஸ்டின்ஸு என்ன, இது ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அடுத்து இது பாஸ் பண்ணனா ஃபேஸ் 2 மெயின்ஸில் 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். அப்ஜெக்டிவ் டைப்பு ப்ளஸ்ஸு ஒரு 30 டிஸ்கிரிப்டிவ், 30 வந்து டிஸ்கிரிப்டிவ், மொத்தம் 230. இதை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்கன்னா 75 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இது பாஸ் பண்ண பிறகு ஃபேஸ் 3 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சைக்கோமெட்ரிக் நடக்கும். இப்போ நம்ம பார்த்த சைக்கோமெட்ரிக் நடக்கும். இது ஒன்லி எலிஜிபிள் தான், அதை விட்டுருங்க. அடுத்தது ஜிஇ ஜிடி இது 20, அப்புறம் இன்டர்வியூ இது நமக்கு வந்து ஒரு 30. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா 50 வந்து 25 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போது நல்லா கவனிங்க, அந்த 75ல் 1/3 பார்த்தீங்கன்னா 25, அது வந்து இந்த 3வது ஸ்டேஜுக்கு நடக்குது. இப்போ இதை தான் 100க்கு அவன் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா 50% கீழே தான் வச்சுருக்கான். அந்த 50% 50க்கு கீழே தான் கட் ஆஃப் இருக்குது. அந்த 50ல் ஜிடிஜி இன்டர்வியூ மட்டும் பாருங்கள் நமக்கு 25 மார்க் வந்துடுது. அப்போ எப்படி ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு கடைசியில் ஃபைனல் நல்ல மார்க் எடுத்தாவே நம்ம பாஸ் பண்ணிடலாம். நல்லா தைரியமாக உட்காந்து படிங்க, நல்லா செட்டில்டு. நிறைய அலோன்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டேட் பேங்க் பொறுத்தவரைக்கும் நிறைய அலோன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கான கிளாஸு நமக்கு வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லா இன்ஸ்டியூட்டுமே நடக்குது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்னிங் பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, 10:30 பேஜ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஈவினிங் பேஜ் தான் எடுத்தோம். தூத்துக்குடியில் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம வந்து ஒரு 4:30 or 5:30க்கு வந்து புது கிளாஸ் வந்து ஈவினிங் டைமில் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஓப்பனிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.